Example 2.27. Determine the general term of an arithmetic progression whose seventh term is minus 1 and 16th term is 17. அப்போது நமக்கு determine general term of an arithmetic progression எழுதணும். general termனா என்னது tn. அப்போ அந்த general term of arithmetic progression tn எழுதும்ல அது கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது என்னது 7th term வந்து -1 16th term வந்து 17 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்துருக்கிறது எழுதுவோம். 7th term is -1. 7th termனா எப்படி எழுதலாம்? t7 equal to -1. இந்த t7 நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும்ல tn equal to a plus n minus 1 dt. That means nலேருந்து ஒன்று ரெடியூஸ் ஆகும். tnனா a plus n minus 1 into d. nலேருந்து ஒன்று ரெடியூஸ் ஆகணும். அப்போ t7னா எப்படி எழுதுவோம்? a plus 7 minus 1 ஒரு டைரெக்டாக எழுதிக்கலாம். a plus 6d equal to -1. இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 16th term is 17. 16th termனா எப்படி எழுதுவோம்? t16 equal to 17. இது எப்படி எழுதலாம்? a plus 16னா 15d. இப்போ a plus 15d equal to 17. இது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். நம்ம ஜென்ரல் டேர்ம்னா என்னது? tn இந்த இதில் தான் எழுதணும். இப்போ இதில் எழுதும்போது ஜென்ரல் டேர்ம்னா tnங்கிறது தான் வரணும். ஆனால் adக்கு வேல்யூ தெரியணும். அப்போ தான் ஜென்ரல் டேர்ம் கரெக்ட் ஆகும். n மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஏன்னா ஜென்ரல் டேர்ம்னா என்னோட தான் எழுதுவோம். இப்போ ad கண்டுபிடிக்கணும்ல. இப்போ இங்கே ரெண்டு இது கொடுத்துருக்கிற கண்டிஷனில் ரெண்டு ஈக்குவேஷனாட்ட கிடச்சிருச்சு. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ad கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம நார்மலாக பண்ணுறது எலிமினேஷன் மெத்தட் பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே ஏவாக இருக்குது. அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் போதும். பிக்கஸ்ட் நம்பருங்கிறது இதுதான். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எலிமினேஷன் மெத்தடில் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? a plus 15d equal to 17 a plus 6d equal to -1. இது எலிமினேஷன் மெத்தட்னா என்ன? மைனஸ் பண்ணையில் என்ன ஆகும்? செகண்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸில் ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ a மைனஸ்ங்கிறது 0 கேன்சல் ஆகிடும். 15 minus 6ங்கிறது என்ன ஆகிடும்? 9. 9d equal to 17 minus 1ங்கிறது 17. இங்கே மைனஸ்ங்கிறது ப்ளஸ் ஆகிடும். 17 + 1 என்னது ஆகிடும்? 18. அப்போ d equal to 18/9. 18/9 எவ்வளோ ஆகிடும்? 2 times. d equal to 2ன்னு தெரிஞ்சிருச்சு. d கண்டுபிடிச்சிட்டோம். இனி a கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் dயோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணால் போதும். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். சப்ஸ்டிடியூட் d equal to 2 in ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? a plus 6d equal to -1. அப்போ a plus 6dக்கு போகிறோம் 2. 6 into 2 equal to -1. இப்போ a plus 6 2s are 12. a plus 12 equal to -1. a தானே கண்டுபிடிக்கணும். இந்த ப்ளஸ் 12 ஈக்குவல் டு இந்த சைடு வர என்ன ஆகிடும்? -12. அப்போ a equal to -1 -12. இப்போ a equal to என்ன ஆயிடுச்சு? -13 கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஜென்ரல் டேர்ம் தான் எழுதணும். ஜென்ரல் டேர்ம் என்ன ஃபார்முலா? tn equal to a plus n minus 1 into d which is equal to aங்கிறது என்னது? -13. -13 plus n minus 1 into 2. இனி இந்த 2 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணல என்ன ஆகிடும்? -13 2 into n 2n plus 2n -1 into -2. therefore tn equal to நம்ம 2n ஃபஸ்ட்டு எழுதிடலாம். -13 -2 என்ன ஆகிடும்? -15. அப்போ இதுதான் ஜென்ரல் டேர்ம். tn equal to 2n - 15. எக்ஸாம்பிள் 2.27 completed.